இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை பசூலா ரோட்டில் இருக்கோம். இங்கே ஜஸ்ட் கிராஸ் பண்ணும்போது இந்த காஃபி ஷோரூம் பார்த்தேன். கருப்பட்டி ஹவுஸ் அப்படின்னு சொல்லி இந்த காஃபி ஷோரூம். ஜென்ரலாக எல்லா இடத்துலையும் நம்ம பார்த்துருப்போம், ஆலடியான் கருப்பட்டி காஃபி, அந்த கருப்பட்டி காஃபி அது இதுன்னு இருக்கும். நான் ஜஸ்ட் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். பட் இந்த கருப்பட்டி காஃபி வந்து அவங்க கொடுக்குற அந்த பருத்தி பால் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும்னு சொன்னதுனால இங்கே டேஸ்ட் பண்ணுறதுக்காக வந்திருந்தோம். அது உண்மையாகவே அவ்வளோ சூப்பராக இருந்தது. தென் இந்த டிசர்ட் வாங்கி ட்ரை பண்ணியிருந்தோம், அல்வா, கருப்பட்டி ஹல்வா, அது வாங்கி ட்ரை பண்ணியிருந்தோம். ப்ரைஸும் அஃபோர்டபுளாக ரீசனபிளாக இருந்தது. இன்னொன்று அவங்க பருத்தி பால் ப்ரிப்பேர் பண்ணுற ப்ரொசீஜர் இருக்குல்ல, மிச்ச இடத்துல வந்து அந்த பவுடர் போட்டு பருத்தி பால் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இங்கே அவங்க வந்து ரியலாகவே அந்த பருத்தி கொட்டையிலேருந்து அரைச்சி அதை எடுத்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. சார், அது எப்படி அந்த பருத்தி பால் எடுக்கிறீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் சார், அந்த ப்ரொசீஜர். வணக்கம். எனக்கு வந்து பருத்தி கொட்டை வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட சப்ளையர் கிட்ட வந்து வருவாங்க எங்களுக்கு. ஓகே. அவரோட தான் ரெசிபி எல்லாமே எங்களுக்கு. ஓகே. ஸோ அது வந்து நாங்கள் வந்து ஒரு 8 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் ஊற வச்சு, 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஊற வச்சு அதை வந்து அரைச்சி அதுலேருந்து பால் எடுத்து தான் நாங்கள் பண்ணுறது. டெய்லியுமே அந்த அந்த பருத்தி கொட்டை வந்து நாட்டு பருத்தியா சார்? நாட்டு பருத்தி தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஓகே. அந்த இது சார் பவுடர் ஒன்று சேர்க்குறீங்கல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்களோட பருத்தி பால் மசாலான்னு சொல்லுவோம் நாங்கள். ஓகே. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 8 வகையான இது இருக்கும், ஸ்பைசஸ் இருக்கும். ஓகே. சுக்கு, மிளகு, திப்பிலி, சுக்கு ரெட்டை, மதுரம், அஸ்வகந்தா, அகாரிக்கா, அப்புறம் வந்து ஏலக்காய். ஓகே. இது எல்லாமே சேர்த்து தான் அந்த மசாலா வரும் உங்களுக்கு. அது கூட வந்து நாங்கள் வந்து சுவைக்காக வந்து வெல்லமும் அரிசி மாவும் நாங்கள் ஆட் பண்ணி தான் நாங்கள் பண்ணுவோம். டெய்லியுமே நாங்கள் வந்து இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறோம். நீங்கள் பருத்தி பால் எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க இந்த மாதிரி அரைக்கிறோம் அப்படிலாம். நீங்கள் இப்போ அரைக்கிற சாம்பிள் ஏதாவது வச்சுருக்கீங்களா சார்? இருக்குது எங்கிட்ட. காட்டுறீங்களா? காட்டலாம். காட்டுங்க சார், ஜஸ்ட் ஷோ பண்ணுங்கள். அவங்க இப்போ அந்த பருத்தி பால் சொல்கிறாங்க இல்லையா, அதை ப்ரிப்பேர் பண்ணதை நம்மகிட்ட காட்டுறாரு. இது வந்து பருத்தியை நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறது, ஊற வச்சு அரைச்சி எடுத்து வச்சிருக்கீங்க ஃப்ரெஷ்ஷா. இது இன்னைக்கு உள்ளதுக்கு ரெடி ஆகுமா சார்? ஆமாம், இன்னைக்கு உள்ளதுக்கு ரெடி ஆகும். நாளைக்கு திருப்பி இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி இதே மாதிரி டெய்லியுமே எங்களுக்கு வந்து ப்ராசஸ். ஓகே. அது கன்சம்ஷனோட தேவையை பொறுத்து நாங்கள் என்ன பண்ணுவோம். ஓகே. ஒரு பேட்சோ இல்லை 2 பேட்சோ அந்த மாதிரி நாங்கள். சூப்பர் சார், சூப்பர். எவ்வளோ ரேட்டுக்கு சார் கொடுக்குறீங்க? நாங்கள் ஒரு கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 130 ml வரும். 130 ml. அது வந்து 30 ரூபாய்க்கு நாங்கள் 30 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க இல்லையா? ஓகே சார், ஓகே சார். நம்மளோட கரெக்ட் லொகேஷன் சொல்லுங்க சார், ஏன்னா நிறைய இடத்துல கருப்பட்டி காஃபின்னு பார்க்குறேன். கரெக்ட் லொகேஷன் சொல்லுங்க, இது எந்த இடத்துல கரெக்டாக இருக்கு? பசூலா டிநகர் தியாகராய நகர்ல பசூலா ரோட்ல இருக்கு ஆக்சுவலி. ஓகே, பசூலா ரோட். ஓகே சார், ஓகே. நாங்கள் ஓப்பன் பண்ணி வந்து இது வந்து 6வது மாதம். ஓ, ஓகே. நான் சாப்பிட்டு ஒரு பார்சலும் வாங்கியிருக்கேன் இங்கே. என் குழந்தைக்காக தான் பார்சல் வாங்கியிருக்கேன். வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வருவாங்க சார், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ சார்.